ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள் ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெருவோர மரங்கள், அதில் நட்சத்திர பழ மரம் அப்படின்றத பேச போகிறோம். ஏற்கனவே இந்த மரத்தை பற்றி சொல்லியிருக்கோம். இதுதான் தெருவோரங்களில் இது வளர்க்குற ஒரு விசேஷத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு மரம் 25, 30 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் வளர்ந்து நமக்கு பலன் தர நம்ம 10 நிமிஷத்தில் எதையும் முடிக்க முடியாது. ½ அன் ஹவர்லாம் பத்தாது. அதுக்குன்னு 40 வருஷமும் பேச முடியுமான்னு கேள்வி கேட்டால் சத்தியமாக அதுவும் முடியாத, அவசியம் இல்லாதது. இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன அதனுடைய தன்மைகளை சொல்கிறது தப்பு இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நகர வாழ்க்கை நம்ம பேச வருதே அதுதான். நகர வாழ்க்கையில் பல பேர் தூக்கமின்றி கஷ்டப்படுறாங்க. அது இயல்பு தானே. கண் எரிச்சல், ஓயாத எரிச்சல், தேவையில்லாத சிந்தனைகள், இதெல்லாம் நமக்கு வந்துனே இருக்குது. அப்போது ஸ்டார் அந்தஸ்து உடைய ஒரு பழம் நமக்கு பூரண பலனை அளிக்கிறது அப்படின்னு அதை ஏற்றுக்கலாம் இல்லையா? ஏற்றுதுன்னு ஆகணும். அதை பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர மரம் இங்கே இல்லை, ரொம்ப இருக்குது, ஆனால் குறைவாக இருக்குது. அதெல்லாம் நிறைய வளர்க்கணுன்றதுக்காக தான் அந்த தெருவோர மரங்கள்லாம் நம்ம இதை பற்றி முக்கியத்துவம் கொடுக்குறோம். நல்ல நிழல் தரக்கூடிய மரம், சுமார் ஒரு 10 அடி அகலத்துக்கு அந்த மரம் நிழலை தரும், ரவுண்டாக வளரக்கூடியது. அதை அழகாக வளர்த்து நல்ல உறுதியான மரம், நார் சத்து மிகுந்தது, நல்லா பூக்கக்கூடிய, நல்ல நிறத்தில் பூக்க, வெள்ளையில் அந்த மாதிரி மல்லிப்பூ மாதிரி விரிஞ்சு பூக்கக்கூடியது, அடர்வான நிழலை அற்புதமாக அளிக்கக்கூடியது. அந்த நிழலில் நம்ம போய் உட்கார்ந்தோம்னாலே மனத்தெளிவு உண்டாகிறத நீங்கள் அனுபவித்து பார்க்கலாம். நட்சத்திர பழமரம் இன்றைக்கி அது விலை சீசனுக்கு தகுந்த மாதிரி 50 ரூபாயில் 150 ரூபா வரையிலும் விலை போகுது. மஞ்சள் நிறத்தில் பழுக்கக்கூடியது, அதோடைய சாறு எடுத்தால் சிகப்பு நிறத்தில் மாறக்கூடியது. அந்த பழத்தை பார்த்தோம்னா எதுக்காக அதை பயன்படுத்தினா ரொம்ப சுவையாக இருக்கும். இளம் புளிப்பு சுவையோடு நல்லாவே இருக்கும் அந்த பழம். சாப்பிடவே சாரை கடித்து உறிஞ்சோம்னா கும்முன்னு இருக்கும் அந்த பழம். அந்த பழத்தை என்ன பண்ணணும், அந்த மரத்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா தெருவோரங்களில் கண்டிப்பாக வளர்த்தாகணும். கொஞ்சம் கேப் இருக்க வீடுகளில், இப்போ காம்பவுண்டில் தாண்டி ஒரு நடைபாதையில் ஒரு 6 அடி அந்த மாதிரி இடத்துங்களில், நடைபாதை ஓரங்களில் அந்த சைடுங்களில் நட்டிங்கன்னா அகண்டு வளர்ந்தாலும் உள்ளே இருக்க பில்டிங்குகளுக்கு அதனுடைய தன்மைகள் போகாது. இலை உதிர்வுன்றது ரொம்ப கம்மியானது. அந்த மரம் பழம் தப்புன்னு விழுந்துகிட்டே இருக்கும். பழுத்துதுன்னா அந்த பழத்துங்களெல்லாம் எடுத்து நம்ம சேகரித்து வச்சுக்கிறது. ஒரு 10 பழம் 5 பழம் போட்டோம்னாலே நல்லா ஒரு ½ லிட்டரு இல்லதுலேருந்து 1 லிட்டர் வரலாம் சாறு எடுக்கலாம். சாறுன்றது தண்ணி கலந்து அந்த பழத்து கூட என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, மாசிக்காய், இது 3ஐயும் அதாவது ஒரு காயின்னு வச்சுக்குவோமே. 1 லிட்டரு பழச்சாருக்கு ஒரு காய் போதுமானது. ஒரு ஜாதிக்காய், ஒரு மாசிக்காய், ஒரு 2 பூ ஜாதி பத்திரி பூ, இதை தூக்கி அதில் போட்டுட்டு, ஏலக்காய் இருக்குது பார்த்துருக்கீங்க, அந்த ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய், நிறைய சேர்க்க வேண்டாம். ஏலக்காய் 2 போட்டுட்டு நல்லா மைய அரைச்சி பனங்கற்கண்டு அல்லது பனஞ்சக்கரை சேர்த்து சூடு ஏற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு பாட்டிலில் எடுத்து பேக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தப்பு இல்லை, கூலிங்காக இருக்கும். இரவு நேரங்களில் தூக்கம் வராத, இப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள், அந்த ஐடியிலலாம் ஒர்க் பண்ணுற பசங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கண் எரிச்சல் பயங்கரமாக இருக்கும். அந்த கண் எரிச்சல் அந்த லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுக்களால் கண் எரிச்சல் இருக்கும். இந்த இடம் கருவளையம் உருவாகும், பார்த்துருப்பீங்க. ஒரு விதமான முரட்டுத்தனம் நிறைந்த சாந்த குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு சாஃப்டாக இருக்கும். மனநிலையில் கொடூரமான சிந்தனைகளும் இவங்களுக்கு உருவாகும். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, கண்களில் தோன்றக்கூடிய எரிச்சலும், உடலில் ஏற்படக்கூடிய மெட்டாபாலிசம் சேஞ்சிங், உடற்கூறு மாற்றங்களாலும் இந்த பிரச்சனை உருவாகும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைனா வயிற்று வலி, மோஷன் கான்ஸ்டிபேஷன், யூரின் அடிக்கடி போகிறது அல்லது போகாத இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகும் போது உடம்புல நோய்கள் உருவாயிடும்.
ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை உட்காந்து காலையில் ஒரு 9-10 மணிக்கு போனால் ஒரு ஷிஃப்ட்டுன்ற இடத்துல சாயங்காலம் 12 மணி நேரம் 16 மணி நேரம் கூட ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிரந்தர தொழில் இல்லை, கிடைச்ச வரையிலும் சம்பாதிக்கணும், உழைச்சி ஆகணும் கடுமையாக. என்ன எல்லா வசதியும் இருக்கும். கார் வாங்கினோமா வாங்கிக்கோ, லோன் கொடுப்பான். எது வேணும், வீடு வாங்கினோமா வாங்கிக்கோ, லோன் கொடுப்பான். மன நிம்மதி கொடுப்பானா? வேலைக்கு போனோம், 10 ரூபாய் சம்பாரித்தோம், நம்ம நிம்மதியாக சாப்பிட்டோம், நல்லா தூங்கணுன்ற இருக்கான்னா வீட்டில் சமையல் கூட பண்ண முடியாது. ஏன்னா இவன் ஒர்க்கு 16 மணி நேரம் 15 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த குழந்தை வீட்டுக்கு வந்தான்னா ஆசைப்பட்டதை சாப்பிட கூட முடியாது. அப்படி ஸ்டவ்வை கொளுத்துனா கூட கம்ப்யூட்டரில் எழுத்து தான் மண்டையில் ஓடின்னு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் கணக்கு மண்டையில் ஓடிட்டே இருக்கும். அப்போ இவங்களுக்கு தூக்கம் எங்கேருந்து வரும், மன நிம்மதி எங்கேருந்து கிடைக்கும்? மனம் என்பது என்னென்னா உடம்பு. அது நிம்மதியாக ஓய்வு எடுத்தால் மட்டும்தான் இவனுக்கு கண்ணெரிச்சல் போகும், வார்த்தை ஒரு தெளிந்த சிந்தனையோடு இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காசுக்காக நம்ம போகும்பொழுது அடிமைத்தனமும் உருவாயிடும். இண்டிவிஜுவலாக தன்னால் சிந்திக்க முடியாத நிலை. நான் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைப்பேன், ஆனால் காசு முன்னணிக்கும். வேலை செய்தால் தான் எனக்கு பணம். நான் காரில் போனால் தான் எனக்கு கௌரவம். காலில் ஷூ போட்டு ஷர்ட் போட்டு பெல்ட் அந்த டை கட்டினா தான் கௌரவன்ற இடத்துல இந்த அடிமைத்தனத்தை அவனை அறியாமலே அவன் ஏற்றுக்கொள்கிறான். வேண்டான்னு விலகுனா கூட முடியல. அப்போ மற்றவங்க கிட்ட பேசுகிற ஒரு செயல் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கலந்தாய்வு கூட இருக்காது. அப்படி கலந்துக்கணும்னு நினச்சா கூட இது சம்மந்தமான விஷயங்களாக தான் இருக்கும். ஏன்னா மண்டை பூரா அந்த கம்ப்யூட்டர் ஆக்குபை பண்ணிடுது. அதில் எப்படி போகணும், அப்படி போகணும், அதை பார்த்தா தெரியும். ஒரு சின்ன ஒரு பால் பாக்கெட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பாலில் என்ன இருக்குது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்க நெட்டை தான் தட்டி ஆகணும். நெட்டில் இவ்வளோ ஃபேட் இருக்குது, இவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்குது, இவ்வளோ இது பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது, இதில் நெகட்டிவ் இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தான் அவன் மைண்டில் ஓடும். அப்போ ஒரு பால் அப்படின்னு சொன்னால் கூட அதை தான் எடுக்க முடியும். அப்போ அதை கூட சிந்திக்க முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அக்செப்டட். மைண்டு ஏற்றி மைண்டும் ஒரு கம்ப்யூட்டர் ஆகிடும். உடல் நோய் காணும் பொழுது இவன் சம்பாரித்த காசு ஒரு 2 கோடி ரூபாய் சம்பாரித்து ஒரு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கும் பொழுது ஒரு 45-50 வயசில் உடல் நோய்கள் தான் வேலையை காட்ட ஆரம்பிக்கும். இந்த சம்பாரித்த காசு பூரா டாக்டர்கிட்ட தான் போய் கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அப்படித்தானே? அந்த காசுகள்லாம் போகும்பொழுது நோய்கள் உருவாகும். மலட்டுத்தன்மை மிக இயல்பாக உருவாகும். உட்கார்ந்து வேலை செய்யும்போது கீழ்நிலை உறுப்புகள் தளர்ச்சி காணும். இதன் காரணமாக எரிச்சல், வெறுப்பு, தேவையற்ற கோபம், ஆத்திரம் எல்லாம் வரும். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. என் கையை கட்டி போட்டு இப்படி உட்கார வச்சுட்டாங்க, அப்படியே கடக்கணும் போது எனக்குள்ளே எப்படி வெறின்னு அவ்வளோ வெறி இருக்கும். ஆனால் இந்த கை விலங்குகளை அவுத்தா தானே என்னால் செயல்படவே முடியும். அப்படி ஒரு 3 மாதம் இப்படியே பழகிட்டான்னு சொன்னால் இந்த கை விலங்குகளை அவுத்து விட்டால் கூட என் கை போய் அடிக்க முடியுன்றதை நான் மறந்துடுவேன். அடிமைத்தனம் அப்படின்னு அதுக்கு பேர். ஆனால் எப்படின்னா சுதந்திர அடிமைகள் அப்படின்னு நம்ம அதை நினச்சிக்கணும், இல்லை ஏற்றுக்கணும். சிந்தனைகள் தாறுமாறாக ஓடி சிறுமூளை செத்து போயிடும். அந்த சிறுமூளைக்கு என்ன தேவைன்னா யாராவது ஒன்று சொன்னால் தான் செய்யணுன்ற எண்ணமே வரும். யாராவது பேசுனா நான் சொல்கிறதான் சரி, நெட்டில் கொடுத்துருக்கேன் அவனுக்கு தெரியாதா, நான் என்ன பொய்யா சொல்கிறேன், ஆதாரம் காட்டுமா, உதாரணம் சொல்லட்டுமா, இப்படி தான் பேசுவான். அப்போ அவங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு. ஒரு பொருளை எடுத்து சொல்லி இதனுடைய இயல்பு போடுறான்னு சொன்னால் ஏறாது. அவங்களால அதுக்கு மேலே சிந்திக்க முடியல. காரணம் என்னென்னா அதிலே பாண்டட், அதிலே பைண்டிங் அப்படின்னு 2 ஆகிப்போச்சு. அப்போது என்ன பண்ணுவாங்க இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆளுமை திறன் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிட்டே வரும். இவங்க குழந்தைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்னா பணம் என்கிற ஒரு பொருளை மட்டும்தான் இவங்களால் சொல்ல முடியும், சுகபோகங்களை மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த சுகபோகங்களை அந்த குழந்தை அனுபவிக்கிற நிலையில் இருக்கான்னா அதையும் பண்ண முடியாது. இன்றைய கால பல இளவட்டங்கள் இப்படி தான் சிதைந்து போய் கொண்டிருக்கின்றன. சிதைந்து போன உள்ளங்களுக்கு சிறந்த மருந்து எது தெரியுமோ? அந்த நட்சத்திர பழம். அந்த நட்சத்திர பழத்தை கடையில் கொடுத்து வாங்குறோம் இப்போ. ஆனால் எத்தனை காலத்துக்கு வாங்க முடியும்? அதை நம்ம வீட்டு வாசலையே வளர்த்தா வருங்கால சந்ததிகளுக்கும் நம்ம கொடுத்துட்டு போக முடியும் இல்லையா? இன்றைக்கி வளர்த்தா நாளைக்கு வளர போகிறது எதுவுமே இல்லை. ஒரு குழந்தை 5வது வயசுக்கு 5 வயசில் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், சிஎம் ஆகணும், பிஎம் ஆகணும்னு கணக்கு போடுறான். 7 வயசில் நண்பர்கள் வட்டாரம் சூழும்போது தன்னுடைய பெருமையை பேசுகிறான். 11 வயசில் டீச்சர்கிட்ட போகும்போது அடிமைப்படுறான்.
சிரிப்பை மறக்கிறான், சந்தோஷத்தை தொலைக்கிறான். 18 வயசில் +1 +2 அந்த மாதிரி காலகட்டங்களில் முடிக்கும் பொழுது அடுத்த வாழ்க்கையை தேடுறான். 21 வயசில் இதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சு அவனால் செயல்பட முடியாத அடிமையாக அங்கேயே அவன் உருவாக்கப்படுகிறான். உருவாகும் போது சம்பாரிச்சிருக்கோம் எஜுகேஷனல் லோன் 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடி ஏதோ ஒன்று கொடுத்து ஏதோ ஒரு டாக்டரு இன்ஜினியரு இப்படி உருவாயிட்டு அதை தவிர அவனால் வேறு எதையுமே சிந்திக்க முடியாது. அந்த கட்டத்துக்கு அந்த குழந்தை உருவாகிறான். அப்போ உருவாகிறவனுக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை நம்ம எப்படி கொடுக்க முடியும்? உண்ணும் உணவுகள் தானே உயர்ந்த மருந்துகள். சிந்திக்கிறோமா அப்படின்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு டேப்லெட்டை வாங்கி போட்டால் சரியாக போயிடும்ன்றான். அது ஒரு டெம்பரவரி நிவாரணம் தான், பர்மனெண்ட்டான நிரந்தர நிவாரணம் அல்ல அப்படின்றது இவனுக்கு புரியாமலே போகுது. வயிற்று வலி வருது ஒரு மாத்திரையை போட்டுக்கோ, தலைவலி வருது ஒரு மாத்திரையை போட்டுக்கோ, கண்ணு வலி வருது ஒரு கண்ணாடி போட்டுக்கோ, இல்லையா கால் வலி வருது முட்டி வலிக்கு பேண்டுக்கு சுற்றிக்கோ, இல்லை தைலம் தடவிக்கோ. அப்போ இதுக்கு மேலே அவனால் சிந்திக்க முடியல. அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பழ வகைகள், சாறுகள் மிகச்சிறந்த பலனை அளிக்கும். மூளை எந்த மனுஷனுக்கும் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், வேலை செய்ய தவறும் பொழுது அவன் தோத்தவன் ஆகிடுவான் வாழ்க்கையில். இப்போ இன்றைய காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்துவ மதம்னு ஒன்று இருக்குது. இது யாரையும் குறைச்சி பேசலை, யாரையும் தரக்குறைவாகவும் சொல்லலை. அதனுடைய தன்மைகள் மைக்கை போட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி ஓடு கத்துறான். கத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஒரே விஷயத்தை தலைமையில் அடிச்சுட்டே இருந்தால் மயக்கம் தானே வரும். பட் இங்கே போட்டு இப்படியே அடிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும்? முதல்ல கோபம் வரும், எரிச்சல் வரும், பின்பு மயக்கம் வரும், சோர்ந்து அப்படியே விழுந்துருவோம். அவ்வளோதான். கண்கள் வேலை செய்யும், காதுகள் பார்க்கும், எழுத்துக்கள் மண்டையில் ஏறும், அந்த வார்த்தைகள் மண்டையில் ஒலிச்சிட்டே இருக்கும். அப்போ ஒலிக்கும் போது சிறு மூளையுடைய திறன் செத்து போயிடும். அப்போ சிறு மூளையுடைய திறன் செத்து போகும்போது இயேசு என்கிட்ட வராரு, இவர் என்கிட்ட வர. இது கிறிஸ்டியனில் மட்டும் சொல்லலை, பல இடங்களில் இது நடக்குது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் நம்ம வள்ளலார் சம்பந்தமான சேனலில் பேசும்போது இந்த வடலூரில் கூட இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. பெருமானார் வந்துட்டார் ஓடுறாங்க, எல்லாம் தப்ப கத்திட்டு ஓடுறாங்க. காரணம் என்னென்னா அந்த சிறுமூளை சாகடிக்கப்படுகிறது. அந்த சிறுமூளை செத்து போச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய செயல்திறன்கள் சிந்தனைகள் யாவும் அழிஞ்சு போயிடும். அப்போது இந்த மாதிரி ஒரு சத்தத்தை கொடுத்து 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 சிறுமூளையை கொண்டுடுறாங்க. அதே விஷயந்தான் இந்த ஐடி பீப்புள்ஸுக்கு நடக்குது. கம்ப்யூட்டர் சம்பந்தமான இந்த மாதிரி தொழில் நடத்துகிறவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த சாறு ஒரு அற்புதமான நிவாரணப் பொருள். சரி, இந்த சாறு என்ன பண்ணும்? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நட்சத்திர பழம், அதனுடைய சாறு, அதில் பனங்கற்கண்டு அதில் பனஞ்சக்கரையை போட்டு ஜாதிக்காய் மாசிக்காய் ஜாதிபத்திரி ஒரு காயை போட்டு ஒரு 2 பூவை போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது கூட 2 ஏலக்காயை போட்டு சாறு வடித்து சூடு ஏற்றி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு இரவில் குடிங்கள். ஊறுறதுக்கு அதுக்கு டைம் கொடுக்குறோம். சிகப்பாக இருக்கும் அந்த சாறு. அந்த சாரை ஜூஸாக ராத்திரியில் குடிக்கும்போது நல்ல தூக்கம் வரும், சிறந்த தூக்கம் வரும். கண்ணெரிச்சல் முதல்ல போயிடும். கண்களுக்கு தேவையான ஒளி ஆற்றலை அளிப்பதில் மிக மிக சிறந்த ஒரு மருத்துவ பழம் நட்சத்திர பழம் மட்டும்தான். அந்த நட்சத்திரம் அதை சாப்பிட ஆரம்பித்தா முதல்ல உங்களுக்கு பலன் இருக்க மாதிரி தெரியாது, காலப்போக்கில் பலன் கொடுக்கும். சிலருக்கு மண்டையில் நீரேற்றங்கள் வரும், ஆனால் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்லை. ஒரு சிறு சுக்க இந்த இடத்துங்களில் இழைச்சி போட்டிங்கன்னா அந்த கண்கள் நீர் வடிஞ்சு அந்த நீர் இது வெளியே வந்துடும். அந்த நீரேற்றங்கள் ஒரு காலப்போக்கில் அது சரியாயிடும். இதை குடிச்சிட்டு வரும்போது நல்ல தூக்கம் வரும், கண்ணெரிச்சல் விலகும், சிந்தனைகள் பெருகும், சிறு மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது வரலாம், அதில் ஹைப்ரிட்லாம் வரல, அதனால் பயப்படாத செய்யலாம். ஏன்னா அந்த பழத்தை பற்றி இன்னும் யாரும் ஆராய்ச்சி பண்ணி நம்மளை கொல்றதுக்கு துணியில் போல் இருக்குது. நம் நாட்டு மக்களை அழிப்பதில் அடுத்த நாட்டு மக்கள், அடுத்த நாட்டு அரசாங்கம் மிக மிக ஒரு பிளான் பண்ணிட்டு தான் இருக்குது. ஏன்னா இவனுங்க நல்லா பெருகி நம்ம நாட்டை விட பெரிய ஆகிடுவானுங்களோ, நம்மளை அழிச்சிடுவானுங்களோ அப்படின்ற ஒரு சிந்தனை. பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி போகிறோம் பள்ளியா, அந்த மாதிரி இந்த பக்கத்து நாட்டுக்காரன் நம்மளை பற்றி பண்ணிகிட்டே இருக்கிறான். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பல கோடி பணங்கள் வெளிநாட்டிலேருந்து வருது, அந்த பணம் 1000 ரூபாய் 500 ரூபாயெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? அப்போது மலட்டு பழங்களை நமக்கு அளித்து உயர் ரகத்தை அவன் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். அதுக்காக விதையில்லா பழங்களை நமக்கு விலையாக பேசி வித்துட்ருக்கான். நம்மளும் புரியாமலே பசிக்காகவோ சுவைக்காகவோ ருசிக்காகவோ வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். அந்த இடங்களில் இன்னும் இது ஹைப்ரிடெல்லாம் ஆகலை.
அதனால் நட்சத்திர பழங்கள் வந்து இந்த சிறுமூளையை காப்பாற்றுதல் மிக வல்லமை. சரி, எப்படியெல்லாம் சிறுமூளை இது காப்பாற்றும் அப்படின்னா, சிறுமூளைக்கு செல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அல்லது உயர் சத்துக்கள் தடைப்படும் போது நம்முடைய சிறுமூளை செயலிழக்கும். இந்த சாறு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உள்ளே போனால் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் முதல்ல. ரெண்டாவது, இந்த தூக்கத்தை கொடுக்கும்பொழுது நல்லா தூங்கி அப்படி அம்மானு ஏந்துக்கும் போது உடலில் வந்து ஒரு புத்துணர்ச்சி பெறுகிறத நீங்களே அனுபவித்து சொல்லலாம். பார்க்கலாம், நீங்கள் இதெல்லாம் உங்களுடைய சொந்த விஷயத்துக்கு உங்களுக்காக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த புத்துணர்ச்சி பெருகும் போது மூளையுடைய செயல்திறன் அதிவேகமாக வேலை செய்யும். ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட இந்த வேலையை வாங்கு அப்படின்னு, இந்த வேலையை செய்யணும் ஒருத்தன் கட்டளை போல் இதை இப்படி செய்தால் நல்லா இருக்குமேன்னு நம்மளே எடுத்து சொல்லலாம். உனக்காக தான் நான் வேலை செய்கிறேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் காசுக்காக இன்னொருத்தருக்கு வேலை செய்கிறீங்க. செய்கிற வேலையில் ஒரு தெளிவு இருக்கும், அடிமைத்தனம் விலகும், சுயசிந்தனை பெருகும். இந்த சுயசிந்தனை பெருக ஆரம்பிச்சதுன்னு சொன்னாலே எந்த தொழிலில் ஈடுபடுறோமோ அந்த தொழிலில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன், ஒரே நேர்கோட்டில் குழப்பமில்லாது சிந்திக்கக்கூடிய ஒரு மனத்தெளிவு உண்டாகும், எண்ணத்தெளிவு உண்டாகும். அந்த தெளிவுக்கு மூலமாக இருக்கிறது நட்சத்திர பழ மரம். அந்த ரத்தத்தில் கலந்து உயிர் சத்தை பெருக்கும் பொழுது உயிர் சத்துக்கள் உடம்புல உள்ளங்காலிலேருந்து உச்சந்தல வரையிலும் வெகு வேகமாக ஓடக்கூடிய 24 நிமிடங்களில் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியது. அப்போ அந்த ஓய்வுன்ற இடத்துல தூக்கம் என்பது நமக்கு வரும் பொழுது இந்த தூக்கத்தையும் கொடுக்கும், கண் எரிச்சலையும் விளக்கும், உயிர் சத்துக்களையும் பெருக்கும், உயர்ந்த சிந்தனைகளையும் அளிக்கும். அது நட்சத்திர பழத்துடைய தனித்தன்மை. அந்த நட்சத்திர பழத்தை சாலை ஓரங்கள், அதாவது தெருக்களின் ஓரங்களில் மிக அதிக அளவில் நடலாம். நட்டுட்டு அதனுடைய பழங்களை நம்ம பயன்படுத்தலாம், நமது வருங்கால சந்ததிகளுக்கும் கொடுக்கலாம். இந்த மரம் ஒரு 20 அடி 25 அடி வரலாம் வளருது, அதிகபட்ச உயரம். அதாவது ஒரு மாடி வரலாம் தான் வளரும், அதுக்கு மேலே வளராது, நல்லா படர்ந்து வளரக்கூடியது. அந்த பழத்தை வந்து அந்த மரத்தை நம்ம வைக்கிற இடத்துல எப்படி இருக்கும்னா, மண்ணின் தன்மைகள் மிக உறுதியாக இருக்கும். எந்த அது பட்டுனா, ஒரு பில்டிங்குடைய பீமை அந்த உயர் பிடிச்சதுனா கூட அந்த பீமுக்கு வலுவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மரம். நீர் சத்துக்களை அதிகமாக சேர்த்து 40 அடி ஆழத்துக்கு தண்ணிகளை உள்ள கொடுத்து பூமியுடைய நீர் வளத்தை பாதுகாக்கும். நம்ம இல்லாது போனால் இந்த பில்டிங்குக்கு கூட ஏதாவது ஒரு கட்டத்தில் அழிவு ஏற்பட்டாலும் மண்ணை பாதுகாப்பதில் மிகவும் சிறந்ததாக இருக்கக்கூடியது தான் இந்த நட்சத்திர பழ மரம். அதுக்கு பேரே ஸ்டார் ஃப்ரூட்னு வச்சுருக்காங்க. இன்றைய காலகட்டங்களில் நம்ம பழைய ஆட்கள் இதை நிறைய பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது பணக்கார உணவு, பணக்கார பழம்னு இதுக்கு பேர். இந்த சாறுகள்லாம் வந்து சோமபானம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை சார்ந்தது. இளம் தூக்கத்தை கொடுக்கும், போதையை கொடுக்காது, தூக்கத்தை கொடுக்கும். மைல்டாக அப்படி படுத்தோம்னா எந்த கண்ணெரிச்சலும் இல்லாத நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்குதுன்னு அதுதானே சிறந்தது, நல்ல தவசிகளுக்கும் உகந்தது. இன்றைய காலங்களில் இது அரிஷ்டம்னு சொல்லக்கூடிய பொருட்களில் இதை சேர்க்குறாங்க. நிறைய விஷயங்கள், நிறைய பேர் விவரம் தெரிஞ்ச யோகிகள் இந்த விஷயத்தை நல்லாவே பண்ணுறாங்க. அரிஷ்டம் அப்படின்னு, இப்போ திராட்சை அரிஷ்டம், அந்த அரிஷ்டம் மாதிரிலாம் சிலதான் கொடுக்குறான், அதெல்லாம் இதை சேர்க்கணும். சேர்த்தோம்னா ஒரு 75 ரூபாய்க்கு பாட்டில், சின்ன பாட்டிலே போகுது. அதில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, அதை மூடி கொஞ்சம் அப்பப்போ நம்ம டீ குடித்து பழகிறோம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சரக்கை ஏற்றினே இருக்கணும். 5000, 3000, 10,000லாம் கொடுத்து வாங்குவாங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்குவாங்க, அந்த 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 மைண்டை லெவல் பண்ணி சிதறாத இருக்கிறதுக்காக. அந்த மாதிரி ஆட்கள் வெறும் 75 ரூபாய் 100 ரூபாயில் இந்த நட்சத்திர பழ சாறு அப்பப்போ குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த சுவையும் அற்புதமாக இருக்கும், உடலுக்கும் தெளிவாக இருக்கும், எண்ணங்களும் சிதறாது. நிலையான ஒரு செயலை நிதானமாக செய்ய வழிவகுப்பதுன்றதுல நட்சத்திர பழம் முதலிடம் வகிக்கிறது. அந்த நட்சத்திர பழத்தை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லும்போது எங்கேயோ காட்டில் யாராவது விளை வச்சு கொடுப்பாங்களான்னு நினைக்க வேண்டாம். நம்ம சாலைகளில், நம்ம தெருக்களின் ஓரங்களில் மிக சாதாரணமாக வளரக்கூடியது, எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய அந்த பழம். பார்வைக்கு அழகு, கண்களுக்கு குளிர்ச்சி, உடலுக்கு நல்ல தெளிவு, சிந்தனைகளுக்கு பலம், இப்படியெல்லாம் அளிக்கிறதுல இந்த நட்சத்திர பழ மரம் ரொம்ப மிக சிறந்த சாதனமாக இருக்கிறதுனால தெருக்களின் வளர்க்க வேண்டிய மரங்களில் நட்சத்திர பழ மரத்துக்கு முதலிடம் கொடுப்போம் அப்படின்றதுல கண்டிப்பாக ஒருத்தரும் முனைய வேண்டும். ஏன்னா அதனுடைய பலன்கள் நமக்கு தெரியாததுனால நம்ம இந்த பழ மரங்களெல்லாம் விலைக்கு வைக்கிறோம். எங்கேயாவது போனால் பழக்கடையில் போனால் கிடைக்கும்னு நினைக்கிறோம். பழக்கடையிலேருந்து எங்கேருந்து வாங்குவான்? அவன் அதிகமாக விலை போச்சுன்னா அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக
அதிகமாக தேவையற்ற உரங்களை போட்டு ஏதோ ஒன்று கொடுத்து அதுவும் நமக்கு கெடுதி ஆகிடக்கூடாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ஊற்றுற தண்ணி, கை கழுவுற தண்ணி, பல்லு விளக்குற தண்ணி, வாய்க்கு பிடிச்சி துப்பிக்கிற தண்ணி, இந்த தண்ணியே போதுமானது. சும்மா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மகு தண்ணியை கால் கழுவுறதுக்கும் குளிக்கிறதுக்கும் 4 பக்கெட் தண்ணியை யூஸ் பண்ணுறோம். ஒரு மகு தண்ணியை கொண்டு அப்படி ஊற்றிட்டு போகக்கூடாதா? ஒரு பச்சை குழந்தைங்களுக்கு அதை அந்த பண்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்னத்தை தானமிடுவதை விட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வளங்களை பெருக்குவது ஒரு மிகச்சிறந்த தானம். அப்போது அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்குறோம். ஒரு மகு தண்ணி எடுத்துகிட்டு போய் ரஜா அதை ஊற்றிட்டு வாமா அப்படின்னு 3 நாள் வேலை வாங்கினா அந்த குழந்தைக்கு அது வாழ்க்கையாக அமைஞ்சிரும். எங்கே பார்த்தாலும் தண்ணி ஊற்றணும் மரத்துக்குன்ற ஒரு சிந்தனை வரும். இதெல்லாம் நம்ம விட்டுடுறோமே. நீ படி, என் பையன் கம்ப்யூட்டர் எப்படி விளையாடுவான், என் பையன் செல்ஃபோன் எப்படி விளையாடுறதுல பெருமைக்குரிய விஷயமா, கண்களை அவித்துக் கொள்கிற விஷயம் அல்லவா? அந்த குழந்தை அதுங்களுக்கு குழந்தைக்கு இதை தானே சொல்லிக் கொடுக்கும். உமாச்சி கும்பிடு, சாமி கும்பிடு, இதுவும் தேவையானது தான். அதை விட தேவையானது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வளங்களை பெருக்குவது தானே. அந்த வளங்களை பெருக்கிறதுக்கு ஒரு மகு தண்ணியை கொடுத்தே நீ கொட்டிட்டு வர ராஜா, 2 நாள் 3 நாள் பழகுங்க. 4 நாள் அந்த குழந்தை கேட்கும், அம்மா நான் தண்ணி கொட்டலையே, டேடி நான் தண்ணி கொட்டலையே, நான் கொட்டிட்டு வர கொடு. கேட்காது உங்கள் பேச்சை, தண்ணி கொட்டும். அதுக்கு ஒரு பண்பு வளரும், பகுத்து அறியும் திறன் வளரும். நிழலை கொடுக்கணும், பறவை இனங்களை ரசிக்கணும், கண்களை குளிர்ச்சியாக வச்சுக்கணும், மனதை தெளிவாக வச்சுக்கணுன்ற ஒரு சிந்தனை வந்து நிலையில் பதிஞ்சு போச்சின்னு சொல்லி சொன்னால் அதுதான் அவன் வாழ்க்கையை வாழற சிறந்த வாழ்க்கையாக அமையும். ஒரு அச்சீவ்மெண்ட், நான் எதை தொடுகிறேனோ அதை சாதித்தே தீருவேன் என்கிற சாதனை வெறியும் உண்டாகும். நம்ம நடுவில் மூளையை சாகடிக்கக்கூடிய சப்தங்களை பற்றி பார்த்தோம். மூளையை சாகடிக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்களை பற்றி பார்த்தோம். இந்த கதிர்வீச்சுக்கள் வந்து எப்படி கம்ப்யூட்டர் சம்பந்தமான இந்த ஐடி பீப்புள்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாத இருக்கின்றதை பார்த்தோம். ஒரு சிந்திக்க மறக்க வைக்கும் ஒரு கூட்டத்தை உருவாக்கும் ஒரு மதத்தை பற்றி பார்த்தோம். இதுலேருந்து தப்பிக்கிற விதத்தை பற்றி பார்த்துன்னு இருக்கிறோம். அப்போ இதுலேருந்து தப்பிக்கிற விதத்துக்கு நட்சத்திர மரங்கள் முதலிடம் வகிக்கின்றன. நட்சத்திர மரங்களை நம்மளை சுற்றி வளர்க்கறதுக்கு போராடுவோம். ஒரு தெருவுக்கு ஒரு மரம் இருந்தால் போதாதா? எல்லாருக்குமே சிறந்த பலன் தானே? இல்லை, அந்த ஒரு தெருவுக்கு ஒரு மரம் வச்சு பார்ப்போமே. யாராவது ஒருத்தர் அதை டேக் ஓவர் பண்ணிக்குவோமே. இடம் இருக்க எவ்வளோ பெரிய தெருவில் யார் யாரோ வந்து தூங்குறான், யார் யாரோ போகிறான். இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு மரம் இருக்கக்கூடாதா? அதுவும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய நண்பன். சிந்திப்போம். சிந்திச்சோம்னா இதனுடைய ஆர்வங்கள் நமக்கு புரிய வரும். இந்த ஆர்வங்கள் புரிய வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்வும் இனிமையாகும், வாழும் வாழ்க்கையும் முழுமை பெறும். தன்னம்பிக்கை, தைரியம், போராடும் திறன், இதெல்லாம் எப்படி இருக்கும்னா உடலில், மூளையில், எண்ணத்தில், சிந்தனையில் தெளிவு இருக்கவனுக்கு மட்டும்தான் இதை செய்ய முடியும். போராட்டம் தான் வாழ்க்கை. உண்ணும் உணவுகளை ஜீரணம் செய்ய வயிறு போராடுகிறது. அதை அரைத்து உள்ளே தள்ள பற்கள் போராடுகிறது. பார்வையில் பார்த்ததை சரியா உணர்த்த கண்கள் போராடுகிறது. கேட்டதை தெளிவாக வாங்கிறதுக்கு காதுகள் போராடுகிறது. போராட்டம் தான் வாழ்க்கை. ஒருவருமே உள்ளுக்குள் ஒரு போராளிகளாக தான் இருந்து இருக்கிறோம். இந்த போராட்டங்கள் சரியான முறையில் கொண்டு போகணும்னா மூளை சரியாக இருக்கணும். மூளை சரியாக இருக்கணும், நல்ல தூக்கம் வரணும். தூக்கம் நல்லா வரணும்னா நல்ல ஆற்றல் இருக்கணும். அந்த ஆற்றல் உயிர் ஆற்றலாக இருக்கணும். உயிர் ஆற்றல் உள்ளபடி உரைக்கும், தெளிந்த சிந்தனை பெருகும். அதுக்கான ஒரு விஷயத்தை நமக்கு பூரணமாக அளிப்பது நட்சத்திர பழ மரமே. அதை சாலை ஓரங்கள், தெருக்களின் ஓரங்களில் வச்சு வளர்ப்போம்னு சொல்லி நன்றி கலந்த வணக்கம் பாராட்டி நாளை சந்திப்போம். வணக்கம்.